friends, welcome to Cook with Arul. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சுட்ட கத்திரிக்காய். அதுக்கு தேவையான பொருள் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் 2, தக்காளி 2, வெள்ளைப்பூடு ஒரு 4 பல்லு, 2 மிளகாய். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பெரிய கத்திரிக்காவை நம்ம இந்த மாதிரி கீறி விட்டுக்கலாம். ஏன்னா இதை நம்ம டைரக்டா ஸ்டவ்ல சுட போறோம். ஸோ இப்படி கீறி விட்டுக்கிட்டா நம்மளுக்கு தொளி உரிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் வெள்ளைப்பூடு மிளகா இதெல்லாம் நம்ம இது உள்ளே இப்போ வைக்க போகிறோம். ஸோ சுடும்போதே இதோட ஃப்ளேவர் எல்லாம் இந்த கத்திரிக்காயில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது. சவுத் இந்தியாவில் இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் கிடைக்காது, சின்ன கத்திரிக்காய் கிடைக்கும். நீங்கள் சின்ன கத்திரிக்காய் யூஸ் பண்ணிங்கன்னா அது எவ்வளவு சுட்டாலும் அதில் கொஞ்சம் காரண டேஸ்ட் இருக்கும். அதனால் நீங்கள் இது கூட புளி சேர்த்துக்கலாம், இல்லைனா எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ஒரு ½ லெமனை புளிஞ்சு விட்டுக்கலாம். அதனால் அந்த டேஸ்ட்டை நம்ம கம்மி பண்ணலாம். இப்போ இதெல்லாம் உள்ளே வச்சதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதை நம்ம இப்போது ஸ்டவ்வில் டைரெக்டாக காட்டி நம்ம சூடு பண்ண போகிறோம். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணலாம். அப்போ தான் உள்ளவும் நல்லா வேகும். இப்போது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி குக் வித் அருள் சேனலை சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு நம்ம சவுத் இந்தியாவிலலாம் விறகடுப்பில் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போது கேஸ் அடுப்பில் எப்படி பண்ணுறதுன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, நல்லா சுட்டதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை நம்ம ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு தொலியெல்லாம் நல்லா பிச்சு எடுத்துடலாம். நம்ம நல்லா சுட்டிருந்தோன்னா அதுவாகவே ஈஸியாக பீல் ஆகி வந்துடும். இதில் நம்மளுக்கு கார்பன் அப்படின்ற ஒரு சத்து ரொம்ப கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி தந்தூரி சிக்கன் நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மேலே டைரெக்டாக சுட்டதுனால அதில் இந்த கார்பன் சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதே மாதிரி நம்ம வீட்டில் இந்த வெஜிடபிள், அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜிலேயே இந்த கார்பன் சத்து கிடைக்கணும்னா இந்த மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், ஈஸியாக பீல் ஆகிடும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீல் பண்ணுங்கள், கையை சுட்டுக்காதீங்க. இப்போ எல்லாம் நீட்டாக பீல் பண்ணிவிட்டு நம்ம இதை கையாலேயே பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா சுட்டோன்னா நல்லா கையில் பிசைகிறதுக்கு ஈஸியாக வரும். அதில் நம்ம உள்ளே வச்சுருக்க பூண்டு மிளகாய் எல்லாமே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம டைரெக்டாக ஸ்டவ்வில் காட்டும் போதே அந்த ஸ்மோக்கி ஃபீலே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபீல் தான் நம்மளுடைய டிஷ்ஷுக்கு ஒரு ஆடட் டேஸ்ட். இப்போ இதை நம்ம குக் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஜீரகம் வெடித்ததும் இதில் ஒரு 2 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா பேஸ்ட் ஆனதும் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், ½ டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1½ டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆல்ரெடி நல்லா வெந்து இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பை இதோட நம்ம சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் டிஷ் முடிஞ்சிடுச்சு. இருந்தாலும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த கார டேஸ்ட் இருந்தால் கொஞ்சம் லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது சுட்ட கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சி. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருள்.